friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சுட்ட கத்திரிக்காய் சட்னி. ஒரு அருமையான சட்னிங்க. நல்ல அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட அட்டகாசமா இருக்கும். நார்த் இந்தியால இது ரொம்ப ஒரு பாப்புலரான ரெசிபிங்க. பைங்கன் பர்தா. தாபா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கண்டிப்பா நிறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சப்பாத்தி ரொட்டியோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்குங்க. அந்த சுட்ட கத்திரிக்காயில் வர ஸ்மோக்கி ஃப்ளேவரோட அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ஆஹா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டாக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். கொஞ்சம் நேரம் அந்த கத்திரிக்காயை அடுப்பில் போட்டு சுட்டுட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சட்னி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நல்ல ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த கத்திரிக்காயை ஒரு அழகு, இந்த பெரிய கத்திரிக்காய் இல்லை நிறைய டிஷஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த அருமையான சுட்ட கத்திரிக்காய் சட்னி பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அந்த கத்திரிக்காய் மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி விடுறேன். அதுக்கப்புறம் கத்தி வச்சு நல்லா இப்படி அது அங்கங்கே இப்படி ஸ்லிட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் ஆழமாகவே அறுத்துக்கங்க. இப்படி கத்திரிக்காயை நம்ம அறுத்து விடும்போதே உள்ள சொத்தை எதுவும் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அறுத்து விட்ட இந்த பகுதிக்குள்ளே நம்ம பூண்டு பற்களை வச்சிடலாங்க. நான் இங்கே ஒரு 5-6 பல் பூண்டு இந்த கத்திரிக்காயோடவே இப்படி சொருகி விட்டுக்கிறேன். நம்ம கத்திரிக்காயை அடுப்பில் சுட்டு எடுக்க போகிறோம். அது கூடவே இந்த பூண்டு நல்லா சுட்டு வெந்துடும். ஸோ அதுக்கு வேண்டி கத்திரிக்காயோட வைக்கிறோம். தனித்தனியாகவும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. ஆனால் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அந்த பூண்டெல்லாம் சுட்டு எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டிதான் இது கூடயே வச்சு அப்படியே சுட்டு எடுத்துடலான்னு வச்சுட்ருக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவும் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்லிட்டுக்குள்ளேயே அப்படி சொருக்கி விட்டுக்கிறேன். ஸோ இங்கே கத்திரிக்காய்க்குள்ளே பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே வச்சாச்சு. இது அடுப்பில் வாட்டி எடுக்கணும். இது கூட நம்ம 2 தக்காளியும் சுட்டு எடுத்துக்கலாங்க. இங்கே 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுறேன். இந்த கத்திரிக்காயை ஒரு ஃபோர்க் ஸ்பூனில் குத்திக்கிட்டு டைரெக்டாக அடுப்பு மேலே காட்டி நம்ம வாட்டி எடுத்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு கிரில்லிங் கம்பி இருந்தால் இது மேலே வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நான் இங்கே கிரில்லிங் கம்பி மேலே போட்டு விடுறேன். இதில் இந்த கத்திரிக்காய் வச்சாச்சு. கூடவே அந்த 2 தக்காளியும் வச்சிடலாம். அப்படியே நல்லா சுட்டு வெந்து வரட்டும். அந்த மேலே தோல் கருகி வர்ற வரைக்கும் இது சுட்டு வெந்து வரணும். மேலே தோலெல்லாம் கருகிட்டு உள்ள அப்படியே பஞ்சு மாதிரி வெந்துருங்க. அப்பப்போ அப்படியே திருப்பி திருப்பி விட்டு நல்லா நம்ம சுட்டு எடுக்கணும். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி போட்டு சுட்டெடுங்க. ஒரு 10 to 12 நிமிஷத்தில் அந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லா சுட்டுரும். நல்லா அந்த மேலே தோலெல்லாம் கருகிரும். அந்த புகை வாசனை வருங்க. அந்த மேலே தோலெல்லாம் கருகி அந்த உள்ளே வச்சிருக்கிற பச்சை மிளகா பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், தக்காளியில் அந்த மேலே தோலெல்லாம் கருகி அப்படியே விட்டு வருது. ஆல்மோஸ்ட் தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. அந்த மேலே தோலெல்லாம் நல்லா கருகிருச்சு, உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ இப்போ தக்காளி மட்டும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இன்னொரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த கத்திரிக்காயை நல்லா வாட்டி எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுட்டு எடுக்கணும். அந்த மேலே தோலெல்லாம் நல்லா கருகிட்டு உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். பாருங்கள், அப்படியே மேலே தோல் அப்படியே விட்டு வரும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயும் எடுத்து நம்ம தனியாக வச்சுருவோம். அந்த கத்திரிக்காய் மேலே இருக்க தோல் பாருங்கள் நல்லா கருகி வந்திருக்கு. இப்படி ஈஸியாக அப்படியே கலண்டு வந்துடும். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். கம்ப்ளீட்டாக இந்த மேலே தோல் பகுதியை எடுத்துடணுங்க. உள்ளே இருக்கிற இந்த சதப்பகுதியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம இப்போ ஸ்டவ்லேருந்து எடுத்த உடனே எடுக்கிறோம். ஸோ கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்துருங்க. அதே மாதிரி சுட்ட தக்காளி மேலே இருக்கிற அந்த கருகண தோலையும் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. பாருங்கள், இப்படி கத்திரிக்காய் தக்காளி மேலே இருக்கிற தோலெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இங்கே அந்த கத்திரிக்காயும் நல்ல பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. அந்த பூண்டு பச்சை மிளகா எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி விட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுறணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கணும். இப்போ சுட்ட கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம சட்னியை தாளித்து விட்டுறலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சுங்க. பேன் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம்.
கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குவோங்க. இது நல்லா வதக்கி விட்டுடலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுடலாங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய் பொடி. ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்குறோங்க, அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் மிளகாய் பொடி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த சீரகப்பொடி. இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுருவாங்க. இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டு விட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம மசிச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த சுட்ட கத்திரிக்காய், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் கலவையை சேர்த்துருவோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த மசாலாவோட நல்லா கலந்து வரட்டும். நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. இந்த சட்னி ரொம்ப லூஸாக தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியான கிரேவி பதத்தில் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 1-2 நிமிஷம் நல்லா எல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான சுட்ட கத்திரிக்காய் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நம்ம கத்திரிக்காவை விதவிதமாக சமைப்போம். இந்த ஸ்டைலில் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நார்த் இந்தியா சைடெல்லாம் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபி. அப்படியே சப்பாத்தியோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணும்னு யோசிக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கத்திரிக்காவை சுட்டு முடிச்சுட்டா டக்குன்னு இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.